ஆக்சுவலி எனக்கு என்னென்னா சிஎஸ்கே வெளியில் போயிடுச்சு. எனக்கு இந்த தடவை ஆர்சிபி வின் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ அதனால் அவங்க வின் பண்ணால் அவங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும்ல. ஸோ அதனால் ஆர்சிபி வின் பண்ணால் எனக்கு ஹாப்பி தான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆர்சிபியை கண்டிப்பாக கதற விடுவோம். நம்ம அச்சு சதற விடுவோம். ஆர்சிபி ரவுண்ட்லேயே சின்னசாமி ஸ்டேடியத்தில் பார்த்தே இருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் செலிப்ரேஷன் லாஸ்ட் இயர் நம்மளை வச்சு செஞ்சாங்களா, அதோட 10 மடங்கு வச்சு செய்வாங்க. ஆல்ரெடி ஒரு தடவை மேட்ச் நல்லா விளையாண்டுருக்கோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லா ஃபார்ம்லேயும் இருக்காங்க. ஹோம் கிரவுண்டில் கொஞ்சம் கம்மியாக விளையாடுறாங்க. ஸோ மேபி வின் பண்ணால் அவங்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் சிஎஸ்கே எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன ஃபார்ம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. வாங்க நல்ல மேட்ச் பார்க்கலாம் நம்ம அங்கிட்டு. ஆமாம், அது நான் எதுவும் சொல்ல விரும்பல, வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்ம நல்லதே நடக்கும். ஸோ இப்போதைக்கு ஆர்சிபி உள்ள ஃபார்ம் படி மேபி தே ஹாவ் அ மோர் நம்பர் ஆஃப் சான்ஸ் டு வின் ஃபார் ஆர்சிபி. But we pray for CSK to win against RCB. So let's say எல்லோவே ஹோம் கிரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஜெயிச்சிட்டோம். இப்போ ஆஃப்டர் 3 மேட்ச்சுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அடுத்த மேட்ச் வந்து ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ ஜெயிச்சிட்டோன்னா அடுத்து வந்து டேரெக்டாக ப்ளே ஆஃப் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்காக மோஸ்ட்டாக வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுவாங்க. நம்புவோம், வெற்றி நிச்சயம் அப்படின்னு நம்புவோம். ஆர்சி இப்போ வந்து அடிச்சு ஓட விடுவாங்க, அது தெரியும். இப்போ இந்த மேட்சை பார்த்தீங்க, பேட்டிங் நல்லா இருக்குது, பவுலிங் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பத்திரனா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துட்டார். 100 ஆகும்போது பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து ஃபீல்டிங் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு கேட்ச் கொஞ்சம் குரூஷலாக இருந்துச்சு. பத்திரனா மிஸ் பண்ணிட்டார். அது பிடிச்சிருந்தா கூட கொஞ்சம் மேட்ச்சுக்கு இன்னும் கொஞ்சம் டஃப்பாக போயிருக்கும். வின் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்களா எவ்வளோ டஃப்பாக போச்சு, மேட்ச் எப்படி போச்சுன்னு. ஃபீல்டிங் கொஞ்சம் கரெக்டாக பத்திரனா அந்த கேட்ச் பிடிச்சிருக்கணும் ஒன்று. மற்றபடி 2 வந்து பத்திரனா வந்து பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆக்ஷன் மாற்றிட்டு இப்போ போட்டிலேருந்து. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு தெரில. அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் வந்து இது வரைக்கும் செட் ஆகலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது, நம்ம வின் பண்ணலாம். போன மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, நம்மக்கிட்ட ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து சுபேண்டுமே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கூட ப்ளே பண்ணும்போது அவர் அந்த இதுவே வேறு மாதிரி இருக்கும். அவருடைய இன்னொரு முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணலாம். நான் என்ன வின் பண்ணாலும் நம்ம வந்து இந்த வருஷம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதனால் இருக்கிற 4 மேட்ச்சை கொஞ்சம் ரொம்ப இந்த மாதிரி இது பண்ணாமல் கொஞ்சம் வின் பண்ணி போனால் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். வேறு எதுவும் இல்லை, டீம் காம்பினேஷன்லாம் இந்த மேட்ச் நல்லா பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் அந்த பத்திரனா கேட்ச் விட்டதுனால தான் கொஞ்சம் அதுதான் மேட்ச் வின்னிங் கேட்சாக இருந்தது. அதை கொஞ்சம் பிடிச்சிருந்துக்கலாம். ஆர்சிபியில் வந்துட்டு பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லா ஜேஷேசல் நல்லா பண்ணுறாரு. புவி வந்து டெத் ஓவர்ஸில் நல்லா பண்ணுறாரு. அதேமாதிரி ஓப்பனிங் ஸ்பெல் போடும்போது கண்டெயின் பண்ணிடுறாரு. விக்கெட் எடுக்கலாலும் கண்டெயின் பண்ணிடுறாரு. அதேமாதிரி டெத் ஓவரில் நல்லா போட்டுறாரு. ஜேஷேசல் வந்து நல்லா பண்ணார். அதேமாதிரி ஸ்பின்னர் சுயா சர்மா, குணால் பாண்டியா இவங்கெல்லாம் சேர்ந்து விக்கெட் எடுத்துடுறாங்க. அதனால பவுலிங் அட்டாக் நல்லா இருக்குது. அதேமாதிரி பேட்டிங்லேயும் வந்துட்டு நல்லா பண்ணுறாங்க எல்லாருமே. நம்புவோம், வெற்றி நிச்சயம். கப்பு கண்டிப்பாக வரும். கப்பு இந்த வாட்டி ஆர்சிபி தான். Not sure. RCB have been really good this season. CSK still need to improve a bit, but interesting are at least avlo one sided irukka kooda like last time. Next RCB kuda eppadi varum அதான் பார்க்கணும். அது ரொம்ப எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். பட் என்னதான் ஜெயித்தாலும் திரும்பி ஜெயித்தாலும் எப்படியோ ப்ளே ஆஃபில் வரது கஷ்டம் தான். பட் இந்த வருஷம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்த வருஷம் தான் கம்பேர் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஓகே, நல்லா பண்ணுவாங்க. எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், எல்லாமே டைம் தானே. ஸோ ஓகே.